அனைவருக்கும் அன்பான வணக்கம். மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல். இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய நபர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா, முன்னாள் திருப்பூருடைய ஆரம்ப காலத்துடைய ஒன்றிய சேர்மனா பணியாற்றியிருக்காரு. தற்போது மாநகர் மாவட்ட தலைவராக பணியாற்றி வந்திருக்காரு. அதுபோக காங்கிரஸ் கட்சியில பல்வேறு பதவிகளை வகித்து பல்வேறு போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல திறன்பட செயலாற்றி அதுல வெற்றி கண்டவர். இன்னைக்கு அவர் நம்ம அரங்கத்துக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவரிடம் அரசியல் சார்ந்த கேள்விகள் இன்றைக்கு இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. 2026 தேர்தல் இன்னும் ஓராண்டு காலமே நெருங்கி கொண்டிருக்கிறது. பொது சட்டசபை தேர்தல். இருக்கிற அரசியல் சூழ்நிலையில உங்களுடைய கூட்டணிகளும் உங்களுடைய கட்சி நிலவரங்கள் இப்ப என்ன கண்டிஷன்? அதாவதுங்க சக்தி, வருகின்ற 2026 தேர்தல் நிச்சயமா எங்களுடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும். அதற்கான பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில இதுவரைக்கும் இன்னும் ஒற்றுமை இல்லை. அதே நேரத்தில் மோடியினுடைய அரசாங்கம் எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலத்தில் அதுலேயும் கவனமா தமிழகத்தை நசுக்கணுங்கிற நோக்கத்தோட எந்த உதவிகளை செய்யாம அனைத்தையுமே சட்டப்படி கொடுக்க வேண்டிய நிதியை கூட வழங்குறதில்லை. அதே நேரத்துல வெள்ளம் பாதிப்பு, புயல் பாதிப்பு, அதுக்கெல்லாம் பல ஆயிரம் கோடி கேட்டிருக்காங்க. ஆனா ஒரு எவ்வளவு கேட்கறாங்கிறது இல்லை. ஒரு 1000 கோடி 2000 கோடி கூட முதல் கட்டமான உதவிக்கு கூட வழங்குறதில்லை. அதே போல மாநிலத்துல கவர்னர் பதவி முடிஞ்சு கூட அவரை மீண்டும் அறிவிக்காதையே மறுபடியும் 1 வருஷமா அவர் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்காரு. அவரை வச்சு அவர் ஒரு கவர்னர் மாதிரியே இல்லை, எதிர்கட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அதனால இதையெல்லாம் பார்த்தா இங்க கூட்டணியில் இருக்கிறவங்க ஒரு சிலர் வருகின்ற காலகட்டங்கள்ல நாங்க அதிகமான தொகுதிகளை கேட்போம்னு சொல்றது அதெல்லாம் இயல்பு. அந்த நேரத்துல இப்ப இருக்கிற முதல்வர் எல்லாத்தையுமே மனம் கோணாம பேசி சுமூகமான கூட்டணி தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுவார். அதுல எந்த பாதிப்பும் இருக்காது. எங்க கூட்டணி தான் நிச்சயமா இந்த 26 தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற இந்திய கூட்டணி காங்கிரஸ். இங்க இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் சரிங்க, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, அவங்க கூட்டணி இல்லை. இப்ப புதிதாக இருவர் கூட்டணி இருக்காங்க. இந்த கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயமா நிர்பந்தம் எப்படி? அதாவது அமித்ஷா அங்க அமித்ஷா இவரை சந்திக்கிறதுக்கு வர்றப்போ இவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் பூரா எடுத்து போடுறாங்க. எல்லாம் அவங்க ஆட்கள் சொல்ற செய்தி. அதனால த்ரெட்டன் பண்ணித்தான் கூட்டணி. அப்போ அமித்ஷா கூட்டணி பத்தி பேசுறாரு, கூட்டணி ஆரம்பிச்சிட்டோம், கூட்டணி இணைஞ்சிட்டோம்னு சொல்றாரு. அந்த இடத்துல எடப்பாடியார் நாங்க கூட்டணியை ஏத்துக்கிறங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசலையே. பொம்மையாட்டு உட்கார்ந்து இருக்காரு. த்ரெட்டன் பண்ணப்பட்டது அப்படின்னா யார பண்ணப்பட்டது? திரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கிற கொலீக்ஸ், அதிமுகவுடைய தலைவர்கள். அவரு சன்ன கூட சொல்றாங்க. எடப்பாடியோட சன். அவர் அரசியல் வாழ்க்கையில இல்லை. அரசியல் வாழ்க்கையில் இல்ல, சொத்து சேத்திரக்கு அரசியல் வாழ்க்கை வேண்டியது. அதனால அதே மாதிரி வயா மீடியாஸ்ல எல்லாம் டிபேட் நடக்கும்போது பார்த்தா உங்களுக்கு மற்றவங்க சொல்ற கருத்தையவே யாரும் எடுத்துக்கிறது இல்லை. என்ன கேள்வி கேட்கிறாங்களோ இந்த மற்ற அணியில் இருக்கிறவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க பிஜேபி ஆதரவாளர்கள் வலதுசாரி அணியில் இருக்கிற பதில் எல்லாம் சம்பந்தம் இல்லாததான் பதில் இருக்கும். அதே மாதிரி பார்லிமெண்ட்ல எங்க தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி கேட்கிற கேள்விக்கு ஏதாவது இதுவரைக்கும் ஒரு முழுமையான பதில் சொல்லியிருக்காங்களா? செவி சாய்க்கவில்லைன்னு சொல்றேன். செவி சாய்க்கல. எத்தனை அவங்கள பத்தி ஊழல் இல்லாத ஆட்சி பிஜேபின்னு சொல்றாங்க. அந்த ஏற்கனவே பிஎம் ஃபண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஒன்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு யாரு பிரைம் மினிஸ்டரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், இவங்க 3 பேர் தான். கணக்கு யாரும் கேட்க முடியாது. தகவல் உரிமை சட்டத்துல எல்லாம் கேட்க முடியாது. என்ன ஃபண்ட் இருக்குது, அது எதுக்காக செலவு பண்றாங்க. அதே மாதிரி தேர்தல் பாண்ட் பூரா இடி அமலாக்கத்துறை ரைடு விட வேண்டியது
அப்புறம் வந்து அவங்க கிட்ட இருந்து ஃபண்ட் கலெக்ஷன். இப்ப தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, வரப்போற 2026 தேர்தலில் திமுக கூட்டணி 200 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ டாஸ்மாக் உள்பட இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை இன்னும் பல்வேறு போய் சேரல அப்படிங்கிற இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கிற ஆட்சியில் இருக்கு. இதையும் தாண்டி 200 இடம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத ஒரு உறுதியா ஒரு ஆக்கப்பூர்வமா சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து அதாவது சில குறைகள் ஆட்சி நடத்துறவங்க குறைபாடு இல்லாம ஆட்சி நடத்த முடியாது. அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் யாரு மேல டாஸ்மாக் ஊழல்? திமுக அரசு இல்ல, திமுக ஆட்சின்னா யார கொடுத்திருக்காங்க? கோர்ட்ல கேட்கறாங்க. கோர்ட்ல யாரு மேல ஊழல்? அதுக்கு வந்து ஒரு நபர் பண்ணியிருந்தா, அதிகாரிகள் ஒரு நபர் பண்ணியிருந்தா, அதுக்கு வந்து டோட்டலா வந்து அரசு நடத்துற டாஸ்மாக்கே ஊழல் கொண்டு போய் பண்ணீங்கன்னு எப்படி ஏத்துக்க முடியும்? அது சொல்றாரு ஜட்ஜு. ஏன் இப்ப பெண்டிங் ஆயிட்டு இருக்கு அது? அதாவது அமலாக்கத்துறையும் சரி, இந்த இதுவும் சரி, எல்லாமே போய் அங்கிருந்து சுவிட்சை தட்டுன இங்க ரைடு. ஆனா சார்ஜெட் போட முடியறது இல்லை. ஆதாரங்கள் வேணும்ல. சார்ஜெட் போடுற அளவுக்கு ஆதாரம் இருந்தா தானே சார்ஜெட் போட முடியும். அதனால எல்லாமே வந்து மிரட்டியே வந்து மீன் பிடிக்கணுங்கிறது மோடியினுடைய மத்திய அரசு. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. நார்த் சைடில் எடுபடலாம், தமிழகத்துல எடுபடாது. அவர் சொன்ன 200 5-10 குறையலாம். அதாவது வந்து அவர் ஒரு இலக்க சொல்றாரு. அதே மாதிரி எங்க கூட்டணியில இருந்து யாரும் வெளியில போற மாதிரி இவங்க பூரா பார்த்தா டிபேட்ல பார்த்தா அவர் திரும்ப அதை சொன்னாரு, இவர் அதை சொன்னாரு, சிபிஎம் சண்முகம் அதை சொன்னாரு. எல்லாம் வந்து உரிமை. அவங்கவங்க வந்து ஏற்கனவே இருந்ததை விட எச்சு கேட்கங்கிறது உரிமை. கொடுக்கறது கொடுக்காது அவர் தலைமையில் இருக்கிறவர் தான் முடிவு பண்ணுவார். அதனால எந்த கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டாங்க. ஓகே, இப்போ புதிதாக ஓராண்டு காலமே ஆகியது நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுல பல்வேறு தரப்பு மக்களும் பேசுறது இளைஞர்களின் சப்போர்ட் அதிகப்படியா இருக்கு, பெண்களின் சப்போர்ட் அதிகப்படியா இருக்கு. அதனால இந்த தேர்தலில் விஜயை வச்சுதான் ஆட்சி அமைக்கிறத ஒரு கணிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு பரவலான பேச்சு ஒன்று இருக்கு. ஆனா விஜய் என்ன சொல்றாரு ஒரு நிகழ்ச்சியில, திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் நேரடி போட்டி, அவங்க திமுக வந்து மன்னராட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த 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 தேர்தலில் விஜயோடைய வாக்கு வாங்கக்கூடிய வாக்கு திமுக அதிமுக வாக்கு பிரியுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து ரசிகர்கள் வந்து ஏற்கனவே வந்து திமுகவில் இருப்பாங்க, அண்ணா திமுகவில் இருப்பாங்க, அதே மாதிரி காங்கிரஸ்ல இருப்பாங்க. அந்த ரசிகர்கள்ல கட்சி பற்று உள்ளவன் வந்து ரசிகனா மட்டுமே இருப்பான். அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கிறக்காக போயிட மாட்டான். இங்க வந்து பதவியில் இருப்பான். இந்த பதவியை விட்டுட்டு அங்க போன உடனே நாளைக்கு அவனுக்கு எம்எல்ஏவோ எம்பியோ கொடுக்க போறது இல்லை. அதே நேரத்துல பல ஆண்டுகளாக பல 100 கோடிகளை வந்து வாங்கிட்டு இருந்தவர் பல நேரங்கள்ல வந்து தமிழ்நாட்டுல புயலோ மழையோ பாதிக்கப்பட்ட நேரத்துல சாதாரணமா ஒரு சின்ன திரையில நடிக்கிற நடிகர் அந்த பாலா கூட வந்து அவருக்கு வர்ற வருமானத்தை எவ்வளவு பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. இவர் எத்தனை பேர்த்துக்கு பண்ணியிருக்காரு? இவர் நினைச்சா அந்த பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு உதவி பண்ண முடியும். அதெல்லாமே பண்ணாத விட்டுட்டு வந்து ஆரம்பிச்ச உடனே வருகின்ற 26ல முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார். நினைக்கிறது நான் தப்புன்னே சொல்லல. பல ஆண்டுகளாக சீமான் போல இருக்கிறவங்க பல ஆண்டா தனியா நின்ன எவ்வளவு நிதான பேச்சு, மக்களை கவர் பண்ற மாதிரி உணர்ச்சி வசமான பேச்சுக்களை பேசியே 7% 8% ஓட்டுக்கு தான் வந்திருக்காரு. அதனால ஆட்சிக்கு வர்றங்கிறது கனவு காணலாம். ஏதோ ஒரு 10% 12% ஓட்டு வாங்கலாம் தனியா நின்னா. அவரோட ஏதாவது இன்னும் உதிரி கட்சிகள் ஏதாவது சேர்ந்தா கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டு கூடலாம். விஜயகாந்த் உள்பட, திரு கமலஹாசன் உள்பட, திரு சரத்குமார் உள்பட திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அரசியல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குலாம் இல்லாத ஒரு மவுஸ் வந்து திரு விஜய்க்கு இருக்கு. 10 ஓட்டுல 2 ஓட்டு விஜய் விழுகும், 5 ஓட்டுல 1 ஓட்டு விழுகும்னு சொல்லிட்டு பழம்பெரும் தலைவர்கள் கூட ஒரு இன்றைய டிவைட்ல கொடுத்துட்டு தான் இருக்காங்க. காரணம் வந்து அவர் போற இடத்துல வர்ற கூட்டம் வந்து நடிகர் என்பதற்காக அந்த கூட்டம் பூராமே ஓட்டாகாது. அதனால எல்லா கட்சியிலயுமே பாருங்க, இப்ப ஏடிஎம்கே அவ்வளவு 2 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, 1.5 கோடி தான் ஓட்டே வாங்கியிருக்காங்களே.
அப்ப அந்த 2 கோடி மெம்பரே போடலையா? எல்லாருமே பூம் பண்ணி காட்டுறாங்க. அரசியல்ல நீங்க வேணா இப்ப வந்து அப்புறம் அதிமுக கூட போவாரு, கடைசி நேரத்துல வந்து பிஜேபி கழட்டி விட்டுரும் அதிமுக, இதெல்லாமே வந்து இப்ப செய்தியில வருது, டிபேட்ல பேசுறாங்க. ஆனா நிச்சயமா அதிமுக பிஜேபி வந்து கூட்டணி தொடரும். அதுல என்னை பொறுத்த அளவுக்கு மாற்றம் இருக்காது. ஆனா விஜய் அங்க போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. என்ன இவர் போய் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு போவாரா? அப்ப பிஜேபி அலையன்ஸ் இருக்கும்போது இவர் திமுக பிஜேபி தான் எனக்கு எதிரிங்கிறார். ஓகே, நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப திமுக கூட திரு விஜய் அவர்களுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்து கூட்டணி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கூட ஒருத்தர் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அது அந்த அந்த காலகட்டத்துல யாரு வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா? அப்படி கூட அதாவதுங்க, கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக எதிரணியில் இருக்கிறவங்க எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம், ஆதாரத்தோட சொல்லணும். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா யாரு பேசுனாங்க அதை வழியோட சொல்லுங்க. நான் சொல்றது இவருக்கு அது ஒரு பலமா இருக்கும். யார் உங்ககிட்ட இதை பேசுனாங்கன்னு வெளியிட்டாலே உங்களுக்கு பலம், உங்க கூட்டணிக்கு பலம். அதனால எல்லாருமே கூட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப ஏஜ் ஆகி ஒதுங்கி போற தலைவர்கள் தான் நிறைய பேர் அவரை பாராட்டுறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாளா ஒரு சின்ன தகவல் ஒண்ணு மீடியா மத்தியில பரவிட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய வந்து தலைமையா ஏற்று திரு சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன், வேல்முருகன், முக்கியமா காங்கிரஸ் கட்சி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 3வது அணி அமைக்க போறாங்க. மக்கள் நல கூட்டணி ஒரு டைம்ல ஆரம்பிச்சாங்க, அந்த விஜயகாந்தை மையப்படுத்தி அது மாதிரி உண்டான விஜய் வச்சு பண்ண போறாங்கிற மாதிரி ஒரு தகவல் மீடியா மத்தியில பரவிக்கிட்டு இருக்கிறது ஒரு 2 நாளா ஒரு உண்மையான. நானும் பார்த்தேன் அந்த செய்தி, காங்கிரஸ் அந்த செய்தியை நானும் கேட்டேன். நிச்சயமா இந்திய கூட்டணியில காங்கிரசும் திமுகவும் தான் ரொம்ப வலுவான அணி. அதனால இந்த காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறாது. அதுக்கு சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கோ ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இதையெல்லாம் எதுக்குன்னு சொன்னா குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்ற காலங்கள்ல இவங்க பூரா எங்க வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இந்த பூம் பண்றதுதான். இப்ப உங்களுக்கு கட்சிகள் வந்து அரசியல் கட்சிகள் நிறைய பேசுறதெல்லாம் பாருங்க, மக்களை பத்தி பேச மாட்டாங்க. இவங்க அந்த கட்சியை பத்தி பேசுவாங்க, அவங்க இந்த கட்சியை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி நாங்க அந்த காலத்துல செஞ்சது பூரா சொல்றாங்க. இவங்க காலத்துல செஞ்ச குறைபாடுகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையை எடுத்து வெளியில் சொல்ல மாத்தி குறை சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா வாக்களிக்கிற மக்கள் பாவங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது வாக்களிக்கிற மக்களுக்கு அவங்க தேவை. அதனால நீங்க திருமாவளவன் வந்து பல முறை சொல்றாரு, அதாவது வந்து நாங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்கறோங்கிறது எங்களுடைய காலங்காலமா நாங்க சொல்லிட்டு வர்ற எங்களுடைய நிலை. அதே நேரத்துல கூட்டணியில வந்து நாங்க அன்னைக்கு ஒரு சீட்டு ஓரளவுக்கு கொடுத்தாங்கன்னா இப்ப அதை விட கொஞ்சம் அதிகமா கேட்போம். காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில இருந்து விலகாது, திமுக கூட்டணியில இருந்து தமிழகத்துல விலகாதுங்கிறது ஒரு ஒரு அது யதார்த்தமான உண்மை. ஆனால் தேமுதிக, விஜய் மையப்படுத்தி தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற சிறிய கட்சி, சீமான் போன்ற சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி அமைக்கிறது. ஏன்னா திமுக என்னுடைய நேரடி எதிரிங்கிறத விஜய் சொல்றாரு. அதே நிமிஷம் பாரதிய ஜனதா கொள்கை பாடல எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப வந்து பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இருக்கிறப்ப இவர் அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவை நேரடியா எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப என்ன ஒண்ணு 3வது அணி உருவாக்குற சூழல் இருக்குமா இல்லைங்களா? அப்ப அதுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு முன்னணி நடிகரா இருந்தவர், அவர் பேசினா 1 லட்சம் பேர் கேட்கறாங்க, ஒரு மாஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சில கட்சிகளை அவர் முன்னிலைப்படுத்தி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவதுங்க, முன்னிலைப்படுத்தி போய் கடந்த காலத்துல விஜயகாந்த சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி அறிவிச்சு அந்த கூட்டணி என்ன நிலைக்கு ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. நிச்சயமா அவங்க தலையில அவங்களே மண்ணை வாரி போட்டுக்க மாட்டாங்க. அதுல திருமாவளவன் எல்லாம் வந்து ரொம்ப விவரமான ஆளு, நாட்டு நடப்பு தெரிஞ்சவர். அதனால நிச்சயமா இது வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு நிதையை ஜோடிக்கிறது நிச்சயமா நடக்காது. ஓகே, இப்ப அடுத்த ஒரு கேள்வி. இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாராளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருக்காரு. ஆனா அவருடைய கேள்விகளுக்கும் அவருடைய கோரிக்கைகளுக்கும் மத்திய அரசு செவி சாய்க்கல அப்படிங்கிறத சொல்ல வந்தீங்க. அப்ப இந்த வகுப்பு சட்டம், இந்த முன்மொழி கொள்கை, இந்த தொகுதி வரைமுறை, இதெல்லாம் என்ன கண்டிஷன் இருக்கும்? இது வந்து நிச்சயமா வந்து இந்த தொகுதி வரைமுறை எல்லாம் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் சொன்ன மாதிரி அது நிச்சயமா நடக்காது.
நடக்காதுன்னா ஏற்கனவே இருக்கிற மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னா 2021 மக்கள் தொகை அடிப்படையில பண்ண சொல்றாங்க. தென் மாநிலங்களுக்கும் தமிழகத்துக்குலாம் இதுல எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத பகிரங்கமா பாரதிய ஜனதா அறிவிச்சிருக்கு. அறிவிக்கிறது சார், பாரதிய ஜனதா அறிவிக்கிறதையே ஏதாவது செய்யறது இல்லையே. அறிவிக்கிறதுக்கு நேர் மாறா செய்வாங்க. அதே விவசாயிகள் 700 பேர் செத்த பிறகு ஓராண்டு கால போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் அந்த 3 சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் உட்பட, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உட்பட, இடதுசாரி அணி தலைவர்கள் உட்பட அத்தனை பேர் சொன்னாங்க அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க சொல்லி. வாங்கல. ஓராண்டு கழிச்சு 700 பேர் இறந்ததுக்கு பிறகு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. அதனால பிஜேபி எதையுமே நடக்காதுன்னு சொல்லுவான், ஆனா செய்வான். அதே மாதிரி இப்ப வக்ஃப் வாரியத்தினுடைய அந்த அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய சொத்துங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட சொத்து, அதைய நிர்மாணிக்கிறதுக்கு அந்த வக்ஃப் போர்டு தலைவர் போட்டிருக்காங்க. அதுல அவங்க கமிட்டி போடுறாங்க. அதுல தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். இல்ல, வகுப்புக்கு சொந்தமான உங்க சொத்தை நாங்க எடுக்க மாட்டோம், அதை தாண்டி இருக்கிற ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மட்டும் எடுப்போங்கிறதான சொல்லுங்க. சரி, அதுக்கு மத்த மதத்தை சேர்ந்தவங்களை கொண்டு போய் வக்ஃப் வாரியத்துல எதுக்கு போடுறீங்க? இந்து மதத்தை சேர்ந்தவங்களை இப்ப நம்ம பழனி, திருச்செந்தூர், திருப்பதி எந்த மாதிரி இதுல எல்லாம் போட முடியுமா? இந்துஸ்னா இந்துஸ் தான் போட முடியும், இந்து கோயில்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு வக்ஃப் போர்டு இருக்குது, அந்த போர்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, போர்டு தலைவர் இருக்காரு. அதே மாதிரி எவ்வளவு அவங்களுக்கு, அதாவது அவங்கள பொறுத்த அளவுக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய மக்கள் படு தொல்லைக்கு ஆளாக்கி இருக்காங்க. நிறைய அதுக்கு உதாரணம் சொல்லலாம். அதே மாதிரி அந்த உணவு சாப்பிட்றது அவங்க விருப்பம். அதையெல்லாம் போய் அந்த உணவு விற்கிற கடையில போய் தகராறு பண்றது, ஒருத்தனை அடிச்சு கொண்டாங்களே உத்தரப்பிரதேசிலையும் மத்திய பிரதேசம், என்ன கொடுமை. அதே மாதிரி நீங்க அவங்க ஆள்ற மாநிலத்துல என்ன அமித்ஷாவும் மோடி நினைக்கிறாங்களோ அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி கேரளா, மேற்கு வங்கம், மற்ற எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள்ல பூரா பாருங்க, ஒழுங்கா இப்ப இங்க இந்த கல்வி உதவித்தொகை 2113 கோடி அதை கொடுத்தா பிரைவேட் பள்ளிகள்ல சேர்த்துறாங்க 25%. அதுக்கு கவர்மெண்ட் பணம் கெடுக்கிறேன்னு சொல்லிச்சு அந்த சட்டம். அப்போ இப்ப இந்த வருஷம் எந்த ஸ்கூல்லயும் சேர்த்துல, போன தடவை சேர்த்துனதுக்கே 2 வருஷத்துக்கு பணம் கொடுக்கணும் பிரைவேட்டு கல்வி நிறுவனங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அப்புறம் நடத்த முடியும்? இப்போ ஒரு பள்ளியில 1000 பேர் இருக்காங்கன்னா 250 பேர் அந்த பள்ளியில சேர்த்தலாம். சாதாரணமா இருக்கிறவங்கள பீஸ் வாங்காத, பீஸ் கல்வி எஜுகேஷன் கட்டும். அப்ப அதுக்கு பண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதாக அறிவிச்சுதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 2 வருஷத்துக்கு கொடுக்கல. இப்ப அந்த பண்டு வந்தாத்தான் இந்த வருஷத்துக்கு கல்வியாண்டுல சேர்த்த முடியும். ஆனா எந்த பள்ளியிலையும் சேர்த்துல. இப்ப வரைக்கும் எல்லா கட்சிகளும் கடுமையா எதுக்குது, கோர்ட்டும் போட்டாங்க, கோர்ட்டும் சொல்லியிருக்கு இது உரிமை கொடுக்க வேண்டியது நடைமுறை, இது ஸ்பெஷல் பண்டு கிடையாது. அதே மாதிரி ஜிஎஸ்டியில எவ்வளவு தமிழ்நாடு தான் மற்ற ஸ்டேட்டை விட பயங்கரமான இது கட்டுறோம் அமௌண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் குறைவா இருந்தாலும் உடனுக்குடன் கொடுக்கறது இல்லை. இவங்க அறிவிக்கும் போது நிதியமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளவுன்னு அறிவிக்க மாட்டாங்க. இந்தியா முழுவதும் இத்தனை கோடி ரிலீஸ் பண்றோம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவுன்னு அறிவிக்கணும். அப்ப பப்ளிக் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒட்டுக்கா சிஎஸ்டியில் இவ்வளவு கோடி திருப்பி கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு புள்ளி விவரமா அதை போடணும். ஜிஎஸ்டியில தமிழகம் தான் அதிக வரி கட்டுது இல்லை? ஆமா. அது என்ன காரணம்? அந்நிய செலவணி அதிகமா ஈட்டு தர்றது, அதுதான் காரணம். அந்நிய செலாவணி தொழில், அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி தொழில் நகரங்கள். மற்ற பக்கம் நார்த்ல எல்லாம் அதையெல்லாம் சொல்லக்கூடாது, ஏமாற்றி வேலைகள் தான் நிறைய, எல்லாம் அவாலா. ஆனா அதை கவர்மெண்ட்டை கண்டுட்டு ஓகே. இப்ப இந்த முன்மொழி கொள்கைன்னு சொல்ற மாட்டீங்களா, அது அவங்க தரப்புல பாரதிய ஜனதா கட்சி தரப்புல, மத்திய அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தி கட்டாய திணிப்பு கிடையாதுங்க, இங்கிலீஷ் தமிழை தவிர 3வது ஒரு மொழி கத்துக்கொள்ளலாம், இந்தியை தான் கத்துக்கொள்ளணுங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு. அப்படி பார்த்தாச்சுன்னா இந்தியை தான் திணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. திமுக மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் நடத்தப்படுற பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் இந்தியை கட்டாயம், அது மட்டும் எப்படி சாத்தியம்? அதாவது இருமொழி கொள்கை
3 மொழி இல்ல 4 மொழி வேணாலும் நீங்க படிக்கலாம், அதுக்கு தடை இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பல மாநிலங்கள்ல இந்தி மட்டுமே, இங்கிலீஷ் மட்டுமே, இந்தி மட்டுமே இருக்குது, இங்கிலீஷ் கூட இல்ல. அதுக்கு உதாரணம் பல மாநிலங்கள் சொல்ல முடியும். அதனாலதான் வேண்டான்னு சொல்ற காரணம், இப்படி கொண்டு வந்துட்டு மறுபடி வந்து அவங்க திணிப்பாங்க. ஏத்துட்டோம்னா திணிப்பாங்க. அதே மாதிரி மும்மொழி கொள்கையை ஏத்தாத்தான் அந்த பணம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு. நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க ஆரம்பத்தில் இப்படித்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் மத்தியிலிருந்து வர்ற தாக்கீதுகள் இன்னும் இந்தி இங்கிலீஷ்ல தான் வரும். ஏன் இங்கிலீஷ்ல மட்டுமே அனுப்ப வேண்டியதானே? அவங்க வந்து நோக்கமே வந்து இந்தியாவில இந்தி மட்டுமே இருக்கணுங்கிறத நோக்கம். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி. ஆனா இன்னொரு 2 மொழியை கத்துட்டு இருக்கிறனாம இன்னொரு மொழியை நம்ம குழந்தை அவன் எதை வேணாலும் கத்துக்கலாம் சார். இப்பவே எவ்வளவு வேணாலும் கத்துட்டு இருக்கானே. இப்ப பிரெஞ்சு கத்துக்கிறான், மத்த அவனுக்கு என்ன விருப்பமோ அதை கத்துக்கிறான். இந்திய நிறைய பேர் கத்துக்கிறான். அவங்க விருப்பத்துக்கு கத்துக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. திணிக்க வேண்டாங்கிறான், கட்டாயப்படுத்த வேண்டாம். இந்தி வேணுங்கிற படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல இப்போ காங்கிரஸ்காரன் திமுக காரன்னு சொன்னீங்க, பிரைவேட்ல எல்லா ஸ்கூல்லயும் எல்லா மொழியும் சொல்லி தர்றான். இந்தி மட்டுமே இல்ல, 5 மொழி 6 மொழி சொல்லி தர்றான். அதனால அது அவங்க விருப்பம். அதனை உடனே வந்து இவங்க பேசுறது என்னன்னா, ஸ்டாலின் மருமக நடத்துற ஸ்கூல்ல இந்தி இருக்குது, அவங்க பசங்க வந்து இதில் படிக்குது. இப்ப இந்த சொல்றாங்க பாருங்க, இந்த சொல்ற ஆளுகளே பூரா இந்தி படிக்கிற பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைக்கிறாங்க. மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த ஆண்டு அதிகமான growth, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதிகமான நிதி ஒதுக்கீடு பண்ணி ஸ்கூலை நல்ல நிலைமையில கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்கூல்லயும் வந்து அதிகமான எண்ணிக்கையில சேர்ந்துட்டு இருக்காங்க. எங்க வேலம்பாளைய ஸ்கூல்ல, ஹைஸ்கூல்ல, அனுப்பர்பாளைய ஹைஸ்கூல்ல 1300 பேர் இருந்தவங்க இப்ப 1800 பேர் இந்த வருஷம். எல்லா ஊர்லயுமே அதிகமா சேர்ந்துட்டு இருக்காங்க, தமிழ்நாடு முழுவதும். அதனால இதையெல்லாம் வந்து அதே மாதிரி வளர்ச்சின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஸ்டேட் மாதிரி வளர்ச்சி எந்த ஸ்டேட்டும் இல்லை. இந்த 5 வருஷத்துல அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஆனா நான் இங்க எப்படி திமுக ஆட்சிக்கு வரும்? திமுக எங்களுக்கு எதிரி, அதைத்தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பரவலா தொழில் இந்த 5 வருஷமா அவ்வளவா சரியில்லை, நலிவடைந்து போயிடுச்சு. பரவலான ஒரு பேச்சு இருக்கு. யாருனால? யாரு சொல்லணும்? நீங்க மத்திய அரசு தான் காரணம் இருக்கு. எப்படி சார்? மத்திய அரசு தானே வந்து டாக்ஸ், இந்த இதே வந்து எவ்வளவு கொடுமையானதுன்னு இருக்கீங்க. ஜிஎஸ்டி பணம் மட்டும் கோடி கோடியே வரும். நார்த்தில் இருக்கிற மார்வாடிகளை கண்ணீர் விடுறான். ஜிஎஸ்டினாலதான் ரொம்ப பாதிப்பு. ஏன்னா முதல்ல எல்லாருமே சிறு குறு தொழில் எல்லாம் பாதிக்கும். எல்லாருமே வந்து நம்பர் 2ல தான் 75% பண்ணுவான், நம்பர் 1ல 25% தான் பண்ணுவான், 25. ஆனா அப்படி பழகினவனுக்கு இதை எல்லாமே உள்ள கொண்டு வந்த உடனே வந்து அவனுக்கு ஒரே நெருக்கடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இது கொண்டு வந்தாங்க இல்லையா, நம்ம பண மதிப்பு இழப்பு, அதுல இருந்துதான் சார் தோய்வாச்சு. சிறு தொழில், குறு தொழில் எல்லாமே. பெருந்தொழில்களே இப்பதான் ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது இந்த 2-3 வருஷமா. எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு 4 கார் வச்சிருப்பான், ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கான். அதுக்கு எல்லாமே இந்த டிமானிட்டைசேஷன், இந்த மெயின் அதுதான். நீங்க இதை எத்தனை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க? அதாவது எல்லா செய்தியும் பார்க்கணும், எல்லா செய்தி தாள் பார்க்கணும், அப்பதான் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அவன் எந்திரிச்சா அவன் காலையில எந்திரிச்ச உடனே சாப்பாட்டு பண்ணி வச்சுட்டு பெருசு கொண்டாட்டி 2 பேர் வேலைக்கு போவாங்க. அவங்க எங்க போய் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறது? அதனால இப்ப 200 ரூபா 300 ரூபாய்க்கு வந்து ஓட்டு போட்டாங்களே. ஆனா பேசுறவனும் கொடுக்கறான், பேசாதவனும் கொடுக்கறான். வரப்போற தேர்தல்ல பணத்தை கொட்டுன்னு கொட்ட போறாங்க, எல்லாமே உங்க பணம், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு திரு நடிகர் விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது அவங்களுக்கு என்னன்னா, எதை சொன்னா மக்கள் வந்து கொஞ்சம் நிதா இருப்பாங்க, அந்த மாதிரி செய்திகளை சொல்லும் போது மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு, இப்படியெல்லாம் திமுக ஆட்சி பண்ணுதா, திமுக கூட்டணியில் நடக்கிற ஆட்சி, அதனால வந்து வர்ற காலகட்டங்கள்ல அதை வச்செல்லாம் ஓட்ட மாத்தி போட்டுருவாங்கன்னு யாருமே கனவு கண்டாங்கன்னா ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு இப்போ ஏற்கனவே வந்து பிஜேபி கூட்டணியில தான் இருந்தாங்க.
அப்ப உள்ளாட்சிகள்ல ஏன் ஜெயிக்கல? ரெண்டாவது, போன உள்ளாட்சியில திமுக இது அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது, அதுக்கு முந்தைய தேர்தல்கள்ல தான் கூட்டணி. சரி, இப்ப ரெண்டாவது வந்து இவங்க கூட்டணி இல்லாதன்னாங்கல்ல ஏடிஎம்கே. அப்ப ஜெயலலிதா ஆட்சியில் அவ்வளவு பேர் இருந்தாங்கல்ல எம்எல்ஏ. ஏன் அப்புறம் இவருக்கு அதே அளவுக்கு வந்து மக்கள் வாக்கு போட்டிருக்கணும்ல? ஒரு பெரிய தலைவர் இருந்த அவங்க காலத்துக்கு பிறகு புதிதாக ஒரு தலைவர் பார்த்தா ஏற்கப்பட்டதுன்னா கொஞ்சம் வாக்கு வங்கிகள் குறையறதும் இது ஒரு சகஜம். 1.5 கோடி மக்கள் மெம்பரா இருந்தாங்க ஜெயலலிதா பீரியட்ல. எடப்பாடியார் பீரியட்ல 2 கோடி பேர் மெம்பர்னு சொல்றாங்க. அப்ப ஏன் ஓட்டு கூடல? நீங்க தலைவரே பிரச்சனை இல்லை சார். இப்போ நீங்க 1.5 கோடி மெம்பர் ஏடிஎம்கே இருக்கிறதா சொல்றாங்க. ஏடிஎம்கேவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும் போது 1.5 கோடி, எடப்பாடி வந்த பிறகு 2 கோடி. அவங்க சொல்றது இது எங்கிட்ட கணக்கு இல்ல. அந்த 2 கோடி பேரே ஓட்டு போடலையே மெம்பரே, மத்தபடி பப்ளிக் ஓட்டு போடுவான். எந்த அரசியல் கட்சியும் அந்தந்த கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது. மக்கள், எந்த கட்சியும் சாராத மக்கள் வந்து எந்த அணியை ஆதரிக்கிறானோ அதுதான் ஜெயிக்கும். இல்ல இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? 2 கோடி ஓட்டு வங்கி விழுகவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் வந்து பன்னீர்செல்வம் ஒரு அணியா இருக்காரு, திரு டிடிவி தினகரன் ஒரு அணியா இருக்காரு, திரு சசிகலா ஒரு அணியா இருக்கு. இவங்க அதிமுகவோட பிளவுபட்டு இருக்கிறதுனால அந்த வங்கிகள் பிரிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? எத்தனை எம்எல்ஏ அங்க இருக்காங்க? தினகரன் கூட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? அவர் ஒரே ஒரு எம்எல்ஏ. எத்தனை மாவட்ட செயலாளர் அவங்களோட இருக்காங்க? சார் எல்லாமே வாதத்துக்கு சொல்லலாம். இப்ப 38 மாவட்டம் இருக்குதா? 70 மாவட்டமா பிரிச்சிருக்காங்களா? அதுல எத்தனை பேரு? ஒரு 20 மாவட்ட செயலாளர் வந்து அவர் கூட இருக்காங்களா? எடப்பாடியோட, இந்த இவரோட பன்னீரோட இல்லை. அதை சொல்லுங்க. ஓபிஎஸ் ஓட எத்தனை பேர் இருக்காங்க? தினகரனோட எத்தனை பேர் இருக்காங்க? வாக்கு வங்கிகள் பிரியுங்கிறத பாருங்க. தேர்தல் கமிஷன் என்ன சொல்றான்? எம்எல்ஏ எம்பி மாவட்ட செயலாளர் இருக்கிறத வச்சுதான் அவரை அங்கீகாரம் பண்றான். அப்புறம் மக்கள் வந்து மக்கள் வந்து என்ன நடக்குதோ அதைத்தான் பார்ப்பான். நீங்க மக்கள் வந்து ரொம்ப வந்து நிதா போய் உள்ள போய் ரொம்ப எடுத்தெல்லாம் வந்து பார்த்து ஓட்டு போட போக மாட்டான். இது வந்து யதார்த்தமான உண்மை. நிச்சயமா இவங்க என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணிட்டு சார், எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கட்டு. இப்ப விட்டு போனதுக்கு மனு வாங்க சொல்லி பண்ணிருக்காங்க. விட்டு போனதுக்கு மனு வாங்கினாங்கன்னா கொடுக்குறாங்க. ஏன்னா சில பக்கம் வந்து சரியான அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவங்க விஓஸ் மற்றவங்க எல்லாம் சரியான தகவல்கள் அவங்களுக்கு போய் கொடுக்காதனால நின்று இருக்கலாம். அதுல வந்து இன்னொரு 20-25 லட்சம் பேர் வருங்கிறாங்க. அப்படி கொடுத்தா சில பேர் வந்து வாங்குறது இல்லை. சில பேர் வந்து வசதியா இருக்கிறவன் அது வந்து அவனுக்கு அந்த நிதி இருந்தா கூட, எலிஜிபிலிட்டி இருந்தா கூட வாங்க போறது இல்லை. அது நமக்கு தேவையில்லை, நமக்கு நல்லா இருக்கும், வசதியா இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் சில பேர் வந்து இந்த இது ஐடி கட்டுறவனால போய் வாங்குறாங்க. ரேஷன் கடைக்கு சார் இந்த ஆடி கார்ல போய் ரேஷன் கடையில் அந்த வேட்டு சேலை வாங்கிட்டு வரும். என்ன கேவலம்! இதெல்லாம் நம்மளாக புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்ப மற்றொரு கேள்விங்க. இப்போ பூரண மதுவிலக்கு வேணும், மதுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பரவலா பொதுமக்களுடைய ஒரு வேண்டுகோள். எதிர்கட்சிகள், இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி கூட முன்னால பேசப்பட்டதுங்கிற உண்மை. இன்னைக்கு கூட திருப்பூர்ல ஒரு கடையை அடிச்சு நொறுக்கப்பட்டு இப்ப இந்த நிமிஷம் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க மங்கள ரோட்ல. அப்ப வந்து மதுவிலக்கே வேண்டான்னு சொல்லியிருக்க இடத்துல கல்லு இறக்கலாம் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த 2 நாளைக்கு முன்னாடி அவரே மரத்துல ஏறி கல்லு போராட்டத்தை பண்ணி இது பண்ணாரு. அதுக்காக வந்து தமிழக அரசு நோட்டீஸ் கூட பிறப்பிச்சிருக்கு. அவர் மேல நடவடிக்கை பாயுங்களா பாயாதான் கேட்டா சீமானிட கேட்டா கேள்வி பதில் என்ன வருதுன்னா, நாங்க கல்ல இறக்கக்கூடாதுன்னாக்க நீங்க ஒயின் ஷாப் மதுபானம் விற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி இன்னைக்கு காலையில கொடுத்துருக்காரு, சொல்லியிருக்காரு. பிஜேபி அண்ணாமலையே என்னங்கிறாருன்னா கல் இறக்குறது தவறு இல்லைங்கிறார். அப்ப அது போதைப் பொருள் இல்லையா? நீங்க இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேணும்னா ஒரே சட்டம், மத்திய அரசு போடுங்க. ஆல் ஸ்டேட் இந்தியா பூரா புது மதுவிலக்கு. பிஜேபி ஆள்ற எத்தனை மாநிலத்துல இருக்கு மது? நீங்க அதை பண்ணுங்க. ஏன் இந்த கவர்மெண்ட் மட்டும் ஏன் சொல்றீங்க? அதை பண்ணா இந்தியா முழுவதும் மதுவிலக்கு இருக்காது. இந்தியா முழுவதும் வந்து மது குடிச்சு பாதிக்கப்படுறவங்க இருக்க மாட்டாங்க, ஃபேமிலி கவனிக்காத போறவங்க இருக்க மாட்டாங்க. இது எவ்வளவு பெரிய நல்ல காரியம். இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்தந்த ஸ்டேட் இன்கம் வர்றதான் விரும்புறான். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொன்னது சரியான பதிலா இல்லையா? ஒரே சட்டம், மோடி போடல. ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை மாதிரி ஒரே சட்டம் போடுங்க. ஒரே நாள்ல மது ஒழிப்புங்கிறது வந்து அந்தந்த ஸ்டேட்
அண்டைமெண்ட் வந்து மத்திய அரசாங்கம் போட்டாலும் சில விஷயங்களை அந்தந்த மாநில அரசே எடுத்துக்கொள்ளாங்கிறது ஒரு சட்டம். மாநில அரசுகிட்ட இருந்தது எத்தனை புடுங்கி இருக்கீங்க? எஜுகேஷனல் பல பல இதை சொல்ல முடியும். அதனால இவங்க எதுவுமே மாநில அரசுக்கு இதை சொல்லும் போது மட்டும் மாநிலத்துக்கு உட்பட்ட அதிகாரம் சொல்லுவாங்க. எடுத்துக்குங்க இதையுமே. இந்த எப்படி இப்ப கல்வித்துறையெல்லாம் எடுத்துட்டீங்களோ அந்த மாதிரி இதையும் எடுத்துட்டு நீங்க ஒரே சட்டமா போடுங்க. அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஓகே, இப்ப இன்னும் ஒரே ஒரு கடைசி கேள்விங்க. திரு கமலஹாசன் வந்து இப்போ உங்க கட்சியோடைய கூட்டணியில அங்க வச்சுட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா அவருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சுங்க, தக் பைலட்னு சொல்லிட்டு. அதுல வந்து கன்னடர்களை தமிழர்களை தமிழ்ல இருந்து பிரிந்து போனதா கன்னடன்னு சொன்னதா இப்ப அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கிறது. வழக்கு நீதிமன்றத்துல இருந்து மன்னிப்பு கேட்கணும்னு கூட சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. அது வந்து இப்போ மதவாத ஒரு சர்ச்சையை இனப்பிரிவினையை ஏற்படுத்துற மாதிரி தெரியும் இல்லையா? இப்ப அது திமுக உங்க கூட்டணியில தான் இருக்காரு அவரு. அதாவது அதனால தமிழ்நாட்டுல எந்த பாதிப்பும் இல்லைங்க. கர்நாடகாவில் அந்த வட்டல் நாகராஜ் குரூப் தான் அதைய பெருசா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டான். ஹைகோர்ட்டே வந்து மன்னிப்பு கேட்க சொன்னதே தவறுன்னு சொல்றான். கோர்ட்டுக்கு அது வேலையெல்லாம். கோர்ட் சட்டப்படி என்ன நீங்க பண்ண முடியுமோ அதை பண்ணு. அதனால படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தமிழகத்தில் கமலஹாசனுக்கு வர்ற வாக்கு எங்க கூட்டணிக்கு வர்ற வாக்கு எந்த விதத்திலும் பாதிக்காது. ஓகே, இவ்வளவு ஒரு பிஸியான நேரத்துல எங்களுக்காக வந்திருந்து மைத்தமிழ் நேயர்களுக்காக இவ்வளவு தூரம் பல்வேறு கேள்விகளுக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்க நல்ல நோக்க நேரம் வேற வாழ்த்துக்கள். நன்றி.